ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மேண்டஸ் புயலோட பாதிப்பு நம்ம தோட்டத்தில் எப்படி இருக்குன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்க செடிங்களோட நிலவரம் பார்க்கலாம். ஸோ நீங்கள் பார்க்குறது வந்து ரோஜா செடி. ஸோ ஆல்ரெடி இங்கே சென்னையில் நவம்பர்லேருந்தே மழை அடிச்சிட்ருக்கு, காற்று அடிக்குது. ஸோ அந்த டைம்லேயே வந்து இந்த ரோஜா செடி வந்து கொஞ்சம் சாஞ்சு இருந்தது. ஸோ அதனால் ஆல்ரெடி நான் கயிறு போட்டு கட்டி வச்சுருந்தேன். அதனால் ரோஜா செடிக்கு எந்த பாதிப்பும் இல்லை. இது கருவேப்பிலை செடி. ஸோ இந்த செடிக்கு எந்த பாதிப்பும் இல்லை. இதுவும் ஆல்ரெடி கொம்போட சப்போர்ட்டில் இருந்தது. 2 தொட்டியில் பீட்ரூட் விதை போட்டு வச்சுருந்தேன். ஸோ செடி லைட்டாக முளைச்சி வந்துருந்தது. இது மழையில் தண்ணி பட்டு பட்டு அப்படியே சாஞ்சிட்டு இருந்தது. ஸோ 2 தொட்டியில் இருந்த செடியும் வந்து கொஞ்சம் லைட்டாக சாஞ்சிட்டு வதங்கிட்டு இருந்தது. இது வந்து மஞ்சள் செடி, கஸ்தூரி மஞ்சள், கரு மஞ்சள், இது ரெண்டுமே வந்துட்டுருக்கு. ஒரு 4 தொட்டியில் இருக்குது. ஸோ இதில் எந்த பாதிப்பும் இல்லை. இது வந்து முள்ளங்கி விதை போட்டு ஒரு 2 வீக்ஸ் இருக்கும். ஸோ முளைச்சி வந்துட்டுருக்கு. பட் தண்ணியில் எல்லாமே சாஞ்சிட்டு இருந்தது. கேரட் செடி, நூல்கோல் செடி, இது ரெண்டுமே வந்து தண்ணி பட்டு பட்டு லைட்டாக அப்படியே சாஞ்சிருக்கு. மேபி தண்ணி ட்ரைன் ஆனதுக்கப்புறம் எல்லாமே நேராக சரியாயிடும்னு நினைக்கிறேன். கீழே இருக்க வீட்டு தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் எந்த பாதிப்பும் இல்லை. செடி எல்லாமே நல்லா தான் இருக்குது. லைட்டாக சாஞ்சிருக்கு. அது தண்ணி காஞ்சதுக்கப்புறம் சரியாயிடும். ஸோ இது வந்து ஒரு தக்காளி செடி. இப்போ தான் வந்து ரீசெண்டாக ஒரு 10 தக்காளி அறுத்தோம் இந்த செடியிலேருந்து. இது அடுத்த டைம் இப்போது செகண்ட் டைம் காய்ச்சிருக்கு. இதில் ஒரு 3 காய் இருக்குது குட்டியாக. ஸோ அடித்த காற்றுல வந்து அந்த கிளை உடஞ்சிட்ருக்கு. ஸோ இந்த 3 காயும் வேஸ்ட்டாக போயிடுச்சு. இந்த தக்காளி செடி வந்து வாட்டர் கேனில் அதுவாக முளைச்சிருந்தது. பட் ஆனால் இந்த காற்றுல வந்து அது உடஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு மாடி தோட்டத்தை பார்க்கலாம். ஸோ மாடி தோட்டத்தில் வந்து நான் ஒரு 24 பேக்கில் வந்து விதை போட்டு செடி வச்சுருந்தேன். ஸோ நிறைய கொடி செடி, அதுக்கப்புறம் வெண்டைக்காய் செடிலாம் வந்து இருந்தது. ஸோ இது வந்து அவரைக்காய் செடி. நான் மழைக்கு முன்னாடி இந்த அவரைக்காய் செடியில் வந்து ஒரு கொம்பு நட்டு கயிறில் கட்டி வச்சுருந்தேன். பட் ஆனால் அடித்த காற்றுக்கு அந்த இலை எல்லாமே வந்து அந்த கொம்பில் உரசி இலையெல்லாம் வதங்கி போயிட்டு இருந்தது. இந்த வேரும் வந்து நல்லா பாதி வெளியில் தெரிஞ்சிட்டு இருந்தது. நான் மண் போட்டு மூடி வச்சுருக்கேன். இந்த செடியில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பூ வருதுன்னு நினைக்கிறேன். பட் இந்த காற்றுல வந்து இந்த செடி ஃபுல்லாக வதங்கி போயிருக்கு. இதுக்கப்புறம் இது எப்படி வரும்னு தெரியல. அதோட கிளை எல்லாமே வந்து கொஞ்சம் வதங்கின போல் இருக்குது. ஸோ இது வந்து கத்திரிக்காய் செடி. இப்போ தான் முளைச்சி வந்துட்டுருக்கு. இதில் எந்த பாதிப்பும் இல்லை. இது வந்து ஒரு 1 மந்த்தான கத்திரிக்காய் செடி. இது வந்து அப்படியே லைட்டாக சாஞ்சிருக்கு. ஸோ மழை நின்னதுக்கப்புறம் இது தனியாக எடுத்து வேறு தொட்டியில் நட்டு விடணும். இது வேறு தொட்டியில் நட்டதுக்கப்புறம் நல்லா வரும்னு நினைக்கிறேன். இது நெய் மிளகாய் செடி. இதுவும் வந்து எந்த பாதிப்பும் இல்லை. பட் அடித்த காற்றுல வந்து லைட்டாக இலையெல்லாம் கிழிஞ்சிட்டு இருந்தது. இது ஒரு டிசம்பர் பூச்செடி நான் வாங்கிட்டு வந்து வச்சுருந்தேன். இந்த செடி வந்து காற்றுல ஆடி ஆடி ஃபுல்லாக வேர் கேப் விட்டு போயிட்டு இருந்தது. ஸோ நான் மண் போட்டு இப்போ மூடி வச்சுருக்கேன். இது யானை தந்தம் வெண்டைக்காய் செடி இது. ஸோ 2 நாளுக்கு முன்னாடி தான் இதில் பூச்சி இருக்குதுன்னு நான் ஸ்ப்ரேயர் வச்சு தண்ணி நல்லா அடித்து விட்டேன், மருந்து போட்டு. இப்போ அடித்த காற்றுல வந்து இலை எல்லாமே அந்த கொம்பில் உரசி அப்படியே ஒரு வதங்கின போல் இருக்குது. இது வந்து மரவெண்டை செடி. இதில் 3 செடி இருக்குது. நான் ஆல்ரெடி இதை வந்து கொம்போடு சேர்த்து கட்டி வச்சுருக்கேன். ஸோ அதனால் இதுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. ப்ளஸ் வந்து இது செவரு பக்கத்துலேயே இருக்கிறதுனால காற்று அவ்வளோவா அடிக்க சான்ஸ் இல்லை இந்த இடத்துல. இது பக்கத்துலேயே ஒரு பால்சம் செடி இருந்தது. ஸோ அந்த செடிக்கும் எந்த பாதிப்பும் இல்லை. ஜஸ்ட்டு மண் மட்டும் கரைஞ்சிட்டு வேர் தெரிஞ்சுது. இது எல்லாமே வந்து மிளகாய் செடி. ஸோ மிளகாய் செடியில் அவ்வளோ எந்த பாதிப்பும் இல்லை. செடி வந்து கொஞ்சம் சின்னதாக இருந்ததுனால காற்றுல எதுவுமே ஆகலை. மாடியில் வச்சுருக்க தொட்டிலையும் வந்து ட்ரைனிங் ஹோல்ஸ் ப்ராப்பராக இருந்ததுனால எந்த தொட்டிலையுமே வந்து தண்ணி தேங்கி நிற்கலை. இது வந்து ஒரு தொட்டியில் கும்ப சுரை இருக்குது, இன்னொரு தொட்டியில் வந்து நார்மல் சுரைக்காய் இருக்குது. ஸோ இந்த 2 செடியும் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால காற்றுல நல்லா இந்த கொம்பில் உரசி இலையெல்லாம் வதங்கி போயிட்டு இருந்தது. ப்ளஸ் வந்து தண்ணி அதிகமாக இந்த வேரில் பட்டதுனால இலையெல்லாம் பழுத்துட்டு கொஞ்சம் காஞ்சி கொட்டுற மாதிரி இருக்குது. புயலுக்கு அப்புறம் வேர் வந்து லைட்டாக வெளியில் தெரிஞ்சிட்டு இருந்தது. ஸோ அதை நான் மண் போட்டு விட்டுருக்கேன். இது புயலுக்கு முன்னாடியே நான் கொம்பு ஒன்று நட்டு கட்டி வச்சுருந்தேன். ஸோ அதனால் அவ்வளோவா பாதிப்பு இல்லை. பட் இலை மட்டும் கொஞ்சம் வதங்கி போயிட்டுருக்கு. இது வந்து மூக்குத்தி அவரை செடி. ஸோ அடித்த காற்றுல இலையெல்லாம் அப்படியே கிழிஞ்சி போயிருக்கு. ஸோ இதை வந்து நான் ஆல்ரெடி கட்டி வச்சுருந்தேன். ஸோ அதனால் வந்து எந்த பாதிப்பும் இல்லை. மொனை மட்டும் கொஞ்சம் வதங்கின போல் இருக்குது, தண்ணி ரொம்ப செடியில் பட்டதுனால.
நான் மாடி தோட்டம் ப்ரிப்பேர் பண்ண வாங்கிட்டு வந்த மண், கோகோ பிட்டு, மண்புழு உரம், க்ரோ பேக் எல்லாமே வந்து நான் மாடியில் தான் வச்சுருந்தேன். ஸோ இது எல்லாமே அடித்த காற்றுல பறந்து கீழே கிரவுண்ட் ஃப்ளோருக்கு வந்து விழுந்திருந்தது. ஸோ இது எல்லாமே செகண்ட் ஃப்ளோரில் இருக்குது. உள்ளே சொருகி வச்சுருந்த க்ரோ பேக் எல்லாமே வந்து காற்றுல பறந்து வெளியில் போயிட்டு விழுந்திருக்கு. ஸோ நான் மாடியிலேருந்து செக் பண்ணி பார்க்கும்போது ஒரு க்ரோ பேக் வந்து அந்த இடத்துல கீழே போயிட்டு விழுந்திருந்தது. அதுக்கப்புறம் நிறைய 15x15 க்ரோ பேக் எல்லாமே வந்து கீழே வாசலில் விழுந்திருந்தது. அதை மணிகண்டன் தான் எடுத்து வச்சுருக்கான். ஸோ இது வந்து நான் மண்புழு உரம் கொட்டிட்டு மேலே வச்சுருந்த பேக்கு. இந்த பேக் எல்லாமே கீழே பறந்து போயிருக்கு. ஸோ நைட்டில் காற்று ரொம்ப செம்மையாக அடிச்சுது. எங்கள் வீட்டில் 2 தென்னை மரம் இருக்குது. அந்த தென்னை மரம் சவுண்டு நைட் ஃபுல்லாக கேட்டுகிட்டே இருந்தது. நம்ம தோட்டத்தில் மொத்தம் 40 பேக் இருக்குது. ஸோ இந்த 40 பேக்கில் எல்லா பேக்லேயும் ட்ரைனிங் ஹோல்ஸ் ப்ராப்பராக இருக்கிறதுனால தண்ணி எதுலேயும் தேங்கலை. பட் அடித்த காற்றுல கொடி வகையான செடி மட்டும் இலையெல்லாம் கிழிஞ்சு வதங்கி போயிருக்கு. ஸோ இதுக்கு மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து பார்த்துக்கணும். இது மழைலாம் நின்று 2 டேஸ்க்கு அப்புறம் எடுத்த வீடியோ. செடியில் லைட்டாக அழுகி போயிட்டு இருந்த இலை, சாஞ்சிருந்த கொடி இதெல்லாமே வந்து நேராக தூக்கி கட்டியாச்சு. ஸோ இதில் வந்து நிறைய இலை வந்து அழுகி போயிட்டு இருந்தது. பூலாம் கூட லைட்டாக உடஞ்சி அழுகி போன மாதிரி இருந்தது. ஸோ அது எல்லாமே கட் பண்ணி எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் இது சப்போர்ட் கொடுத்து நல்லா ஸ்ட்ராங்காக கட்டியாச்சு. இந்த கத்திரிக்காய் செடி வந்து அந்த இன்னொரு தொட்டியில் இருந்தது. ஸோ அதை எடுத்து இந்த தொட்டியில் நட்டுட்டேன். இதுக்கும் வந்து சப்போர்ட்க்கு ஒரு கொம்பு கொடுத்து வச்சுருக்கேன். இந்த டிசம்பர் செடியும் சாஞ்சிட்டு இருந்தது. ஸோ அதுக்கும் ஒரு கொம்பு கொடுத்து கயிறு போட்டு கட்டி வச்சுருக்கேன். வெண்டைக்காய் செடியில் வந்து லைட்டாக அடியில் இருக்க இலையெல்லாம் பழுத்துட்டு இருந்தது. ஸோ அதெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டேன். சுரக்காய் செடியிலையும் பழுத்துட்டு இருந்த இலை, அழுகி போயிட்டு இருந்த இலை அதெல்லாமே கட் பண்ணி எடுத்துகிட்டு கொடியை வந்து நல்லா கட்டி விட்டுருக்கேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.